ஆய கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டும் தான் நடக்கும். பொதுவாகவே நம்முடைய ரிஷப ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகமாகவே வருங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா, ஏழையா இல்லை பெரிய பணக்காரனா, உயர்ந்த இடத்துல இருக்காங்களா இல்லை தாழ்ந்த நிலையில் இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் எந்த விதமான பாகுபாடும் பார்க்கவே மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் மனசு விட்டு ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. சொல்லப்போனா ஒரு தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னோட குடும்பத்தையும் சரி, தன்னை சார்ந்த சொந்தக்காரங்களையும் சரி, தன்னுடைய அன்பாலேயே அப்படியே அரவணைச்சு போவாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியா பழகிடுவாங்க. அதனாலேயே இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வட்டம், அதாவது நண்பர்கள் பட்டாளம் எப்பவுமே பெரிய அளவில் இருக்குதுங்க. இத்தனை நல்ல குணங்களை கொண்ட ரிஷப ராசி அன்பு உள்ளங்களே, எல்லாரும் ஆரோக்கியமா நலமா சௌக்கியமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையிலையும் சரி எங்கள் உடம்புலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் நாங்கள் எப்படி ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த மங்களகரமான குரு பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே அடியோடு மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் தீராத பிரச்சனைகளும் பனி போல காணாமல் போக போகுது. இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்ட போகுது. திருமணம் நடக்க போகுது. உங்களுடைய உடல்ல இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன நோய்கள் கூட இனிமே காணல் நீராய் அப்படியே முழுசா மறைய போகுதுங்க. இனி உங்களுடைய உடல்நிலை ரொம்ப சிறப்பாகவும் தெம்பாகவும் இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு மழலை செல்வம் மடியில் தவளக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. முக்கியமாக உங்கள் கையில் பணப்புழக்கம் முன்னை விட அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியும் மட்டற்ற சந்தோஷமும் தேடி வரப்போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் துளி கூட இடமே கிடையாதுங்க. இந்த மங்களமான நம்மளோட வரக்கூடிய நாட்களில் நம்மளோட ரிஷபராசிக்காரங்களுக்கு 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியானது பலவிதமான அதிர்ஷ்டங்களை அப்படியே அள்ளி தரப்போகுது. தொழில் வளர்ச்சி ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, கை நிறைய சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்க போகுது. பண வரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போக போகுதுங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகுது, தொட்டதெல்லாம் ஜெயமா போகுதுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். குறிப்பா சொல்லணும்னா இந்த அலங்கார பொருட்கள், ஆடம்பரமான சோஃபாக்கள், வீட்டு அலங்கார வேலைப்பாடுகள், அலுவலக உள் அலங்காரம் போன்ற தொழில்களில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வேலை அமையும். ஏற்கனவே பணியில் இருக்கவங்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வரும். எப்போவுமே தெய்வம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் துணை நிற்கும், உதவி செய்யும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுங்க.
போகுதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களை பழி சொன்னவங்க முன்னாடியும், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க முன்னாடியும் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக சிறப்பாக வாழ்ந்து கட்டுவீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால மனசில் காதல் மலரும், அன்பு வளரும், மனைவி மேலே ஒரு தனிப்பட்ட அக்கறையும் சிந்தனையும் வரும். ஒருவேளை மனைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்கள நினச்சி உருகி பாட்டு பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க. அந்த அளவுக்கு தாம்பத்திய பாசம் அதிகரிக்கும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த யோகம் இப்போ கூடி வருது. குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய நல்ல வாய்ப்புகள் அமையும். ராசிநாதன் 9ஆம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அலை மோதும். லாட்ரி யோகம் போல திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கலாம். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய சூழல் அமையும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தா போட்ட பணத்தை விட அதிகமாக லாபம் வரும். மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரருடைய வறுமை ஒழிய போகுதுங்க. சனி பகவான் லாப சனியா மாறுறதுனால தொழில ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். புதிய கடைகள் திறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வலுப்பெறும். தொழில் நல்ல விரிவடையும், அபிவிருத்தி ஏற்படும். இதுவரைக்கும் யாருக்காவது கடன் கொடுத்திருந்து அது வராம இருந்தா அந்த பணம் இப்ப கைக்கு வரும். அந்த பணத்தை வச்சு சுபகாரிய நகை வாங்குவீங்க. அந்த நகையை ஒரு முதலீடா வச்சு 5-6 கடைகளை போடக்கூடிய யோகம் வரும். அப்புறம் அந்த 5 கடையை எப்படி 50 கடையா ஆக்குறது அப்படின்னு நீங்க பெரிய லெவல்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இனிமேல் வேலையே கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த மன கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் வெளிச்சமும் பிறக்க போகுது. குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேரும். தடையாகி நின்ன காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விறுவிறுப்பாக நடக்க தொடங்கும். பணப்புழக்கம் மேம்படும். இதனால் கடமை உணர்ச்சி எல்லாமே ரொம்ப பொங்கியலும். குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஒரு நேர்மையான நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்களோட மதிப்பும் மரியாதையும் மற்றவங்க கிட்ட உயரும். உங்களுக்குள்ள மறைந்திருந்த பல திறமைகள் இப்போ மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். வேலை மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு தேவையில்லாத உங்களை சங்கடப்படுத்திய உறவுகள் அவங்களாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இதனால் உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும். உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெரியும். பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். இனி உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே தைரியமாக எடுக்க தொடங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதை தெரியும். சின்ன சின்ன வழிகள் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க. ஒரு காலத்தில் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை இனி ஒரு அருமையான வாழ்க்கையாக அமைய போகுது. ஆனாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யாரிடமும் கோபமாக பேசாமல் உங்கள் சொற்களை கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்களில் வர வருமானத்தை விட திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. யாருக்காவது கடன் கொடுக்கறதுலையோ இல்லை வாங்குறதுலையோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் வீணா தலையிடாதீங்க. உறவுகள் கிட்ட பேசும்போது தவறான புரிதல் வராமல் தெளிவாக பேசுங்க. உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாம். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை சும்மா கிளறிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களோட ரொம்ப ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையுமே அனாவசியமாக பகிர்ந்துக்காதீங்க. சமூக ஊடகங்களில், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இடங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம். முக்கியமான கையெழுத்துக்கள் போடும்போதோ இல்லை ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போதோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் எதையும் யோசிக்காம எளிதாக வாக்குறுதி கொடுக்காதீங்க. மனசை காயப்படுத்துகிற பழைய நினைவுகளை போய் சிக்கிக்காதீங்க. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படுறதை தவிர்த்துருங்க. பயணம் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. பெற்றோர்கள் மற்றும் பெரியவங்களோட அறிவுரையை மதிச்சு நடங்க. சில இடங்களில் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் கற்றுக்கோங்க. அப்போதாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலகட்டங்களில் மேலும் பல நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு
தாமரை மலர் சமர்ப்பிச்சோ அல்லது வெறும் தண்ணீரை அர்ப்பணம் செஞ்சோ வழிபாடு செய்யுங்க. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை மனதார சொல்லிட்டு வாங்க. இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வேலை, மரியாதை, தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே உயர்த்திடும். அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டியது சிவன் வழிபாடுங்க. திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு போய் சுத்தமான நீர், வில்வ இலைகள் இதையெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் திருமண தடைகளையும் நீக்கும். பண நெருக்கடி தீரணும்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாய்க்கு நெய் விளக்கேற்றி பச்சை பயிரை தானமாக கொடுங்க. இதனால் வரவு அதிகரிக்கும், கடன் சுமை குறையும், கண் திருஷ்டி நீங்கணும்னா சனிக்கிழமைகளில் எலுமிச்சை, எள் மற்றும் 7 மிளகு எடுத்து வீட்டு வாசலை சுற்றி போடுங்க. கருப்பு எள் தீபம் ஏற்றுங்க. எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகிடும். குடும்பத்தில் அமைதி நிலைமை. வியாழக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்யுங்க. திருமணம் அல்லது காதல் சிக்கல் தீர வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் அணிவிச்சு அர்ச்சனை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க தினமும் அதிகாலையில் முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு செய்யுங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? பெட்டி பெட்டியா கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்வை பெறக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுவரைக்கும் உங்க மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனி அப்படியே காணாம போக போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல 2ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபராசி. இதுல கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்கள் அடங்கும். இதோட அதிபதி சுக்கிர பகவானுங்க. உங்களுக்கு நட்பு ராசிகளா மிதுன ராசி, மகர ராசி, கன்னி ராசி மற்றும் கும்ப ராசி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு முறை நீங்கள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கோள் மாறாமல் வாழக்கூடியவங்க. சமூக மாற்றத்துக்காக அள்ளும் பகலும் உழைக்கக்கூடிய நீங்கள் இனி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற லாபத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. கடைசியாக ஒரு சின்ன விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நன்மைகளை பெருக உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த சின்ன உதவி நீங்கள் செஞ்ச பல பாவங்களை குறைச்சி உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.